இன்றைக்கி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நடந்த கிளாஸோட யூனிட் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 40 வினாக்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கொஷினை சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பாருங்கள். வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் என்ன? மகாவீரர் சரிங்களா, தீர்த்தங்கரில் மகாவீரர் பிறந்த இடம் என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குந்தா கிராமம் என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 2, ஜீனர் என அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? ஸோ ஆப்ஷனை சரியாக ஆன்சர் பண்ணுங்கள். இரண்டாவது வினாவுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாவீரர். சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரர் யார்? மொத்தம் 24 பேர் இருப்பாங்க. முதல் நபரான ஆதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு பேர் ரிஷபதேவர். சரிங்களா? ஸோ இங்கே கொஷின் என்ன, 24வது தீர்த்தங்கரர், அதாவது சமண சமயத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஆன்சர் மகாவீரர். அதாவது கடைசி நபரும் அவர் தான். சரிங்களா? ஸோ அதனால் கொஷின் ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. கொஷின் நம்பர் 5 பாருங்கள். சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, 21வது தீர்த்தங்கரர் யார், 22 யார், 23, 24. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் வந்ததுன்னா அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ கொஷின் என்னென்னா, 23வது தீர்த்தங்கரர் பர்ஷவநாதர். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். இப்போது 21வது நபர் யாருன்னா நாமிநாதர். சரிங்களா? நாமிநாதர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22 நேமிநாதர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 24 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொஷின் நம்பர் 6 பாருங்கள். மும்மணிகள் என அழைக்கப்படும் சமண மதத்தின் முக்கிய கொள்கையில் சரியானது என்ன? திரிரத்தினங்கள், திரிரத்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த திரிரத்னா அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. இந்த மூணுமே சரிதான். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். கௌதம புத்தரின் இயற்பெயர் என்ன? ஏன் கௌதம புத்தர் அப்படின்னு புத்தரை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, ஸோ அவருடைய வளர்ப்பு தாயின் பெயர் கௌதமி, அதனால் கௌதம புத்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம், சித்தார்த்தர். சித்தார்த்தர் அப்படிங்கிறது புத்தரோடைய இயற்பெயர். கொஷின் நம்பர் 8 பாருங்கள். சாக்கிய முனி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ யார்? ஆப்ஷன் சி, புத்தர். புத்தர் மெய்யறிவு அடைந்த புத்த கயா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பீகாரில் இருக்குது. வாரணாசியில் புத்தர் தனது முதல் போதனையை தொடங்கிய இடம் என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சாரநாத், மான் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் இயற்கை எய்திய ஆண்டு, அதாவது இறந்த ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கிமு 487. புத்தர் இறந்த இடம், புத்தர் இறந்த இடம் என்ன? ஆப்ஷன் டி, குஷிநகர். புத்த இலக்கியங்கள் கூறும் 16 மகஜனபதங்களில் சரியானது எது? அங்கம், மகதம், வஞ்சி, காசி, மல்லா, குரு, கோசாலம், அவந்தி அப்படின்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த கொஷின், பட் ஆனால் தெரிஞ்சுக்கலாம். கீழ்கண்டவற்றில் சமண நூல் எது? அங்கங்கள், திரிபீடகங்கள், ஜாதக கதைகள் அனைத்தும் சரி. இதில் சமண நூல்கள், ஜெயினிச நூல்கள் என்னென்ன? வெரி இம்பார்ட்டன்ட். அங்கங்கள், ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். மகாவீரருடைய இயற்பெயர் என்ன? மகாவீரருடைய இயற்பெயர் என்ன? அவரை பொதுவாக நம்ம வர்த்தமானர் அப்படின்னு சொல்லுவோம். மகாவீரரின் பெற்றோர் சித்தார்த்தர், திரிசலா. ஸோ இந்த சித்தார்த்தர் அப்படிங்கிறது புத்தரோட இயற்பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுவும் இதுவும் வேற, பட் பேர் 2 டைம் ரிப்பீட் ஆகுது. மகாவீரோட பெற்றோர் அப்பா பேர் சித்தார்த்தர், புத்தரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டால் சித்தார்த்தர். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை சிறந்த வீரர் என அழைக்கப்படும் சமணர் யார்?
சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவீர். மகாவீரர் எந்த வயதில் துறவறம் மேற்கொண்டார்? தன்னுடைய 30வது வயதில் மேற்கொண்டார். மகாவீரருடைய போதனைகளை உள்ளடக்கிய அகம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் கௌதம சுவாமி. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். புத்தர் என்பதன் பொருள் என்ன? புத்தர் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி ஞானம் பெற்றவர். இந்திய தொல்லியல் துறையின் தந்தை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? இது ஆக்சுவலாக பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். புதை உண்ட நகரம். சிந்து சமவெளி நாகரிகம் அகழ்வாய்வு தொடங்கிய ஆண்டு ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ உள்ளிட்ட அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1920. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹரப்பா. ஹரப்பா நாகரிகம் ஒரு ஆப்ஷன் பி நகர நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதேவே கிராம நாகரிகம் வந்து வேதகால நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிய நாகரிகத்தை கிராம நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி யார்? ஆப்ஷன் டி மெஹக்கர். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது? ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ. சிந்து சமவெளி நாகரிகத்தில் மிக பெரும் பொது கட்டடமான கூட்ட அரங்கு எங்கு அமைந்திருந்தது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ. கொஷின் நம்பர் 29. லோத்தல் எந்த மாநிலத்தில் அமைந்திருந்தது? லோத்தல் ஆப்ஷன் பி குஜராத். சிந்து சமவெளி நாகரிகத்துடைய துறைமுக பகுதி தான் இந்த லோத்தல். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான ஆன்சர் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு என்ன? ஆப்ஷன் ஏ என்பது சரியான. கிமு 1900. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? வெரி இம்பார்ட்டன்ட், ஆப்ஷன் டி சுமேரியர்கள். ஸோ மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி. சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? வெரி இம்பார்ட்டன்ட், ஆப்ஷன் உலோக காலத்தை சார்ந்தது. கொஸ்டின் நம்பர் 35. கூற்று காரணம் கொடுத்துருக்கு. ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. அது உலோகம் தான், அது கரெக்டு தான். காரணம் பாருங்க, ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஸோ காரணம் சரியா? கூற்றும் காரணமும் சரிதான். ஆப்ஷன் ஏ என்பது சரி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பகுதிகளை சரியாக பொறுத்துக. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தொலவீரா, கலிபங்கன். ஸோ சரியாக எங்கே மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹரப்பா என்பது பஞ்சாப் பாகிஸ்தானில் ஷேர் ஆகுது அந்த இடம். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து பாகிஸ்தானில். தொலவீரா அப்படிங்கிறது குஜராத். கலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். சிந்து சமவெளி மக்கள் அறியாதது என்ன? அவங்களுக்கு குதிரையை பற்றியும் தெரியாது, இரும்பு பற்றியும் தெரியாது. ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கு. சூர்கோடா அப்படிங்கிற பகுதியில் குதிரையோடைய எலும்பானது கண்டுபிடிக்கப்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. பட் குழப்பிக்க வேண்டாம், ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார்? ஐராவதம் மகாதேவன். ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். சிந்து சமவெளி மக்கள் லாஸ்ட்
வெக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை டேஸ் ஆகும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, நடனமாடும் பெண். கொஷின் நம்பர் 40, லாஸ்ட் கொஷின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பகுதியிலே சரியாக பொறுத்துக்க. லோத்தல், பானவாலி, ராகி கார்கி, சுர்கோடா. சரியான ஆன்சர் ஆப்ஷன் லோத்தல் அப்படிங்கிறது குஜராத். இப்போ ஆப்ஷன் பியில் சரியாக மேட்ச் ஆகுது. ஸோ 2க்கு 3. அடுத்தது ராக்கி கார்கி அப்படிங்கிறது ஹரியானா, சுர்கோடா அப்படிங்கிறது குஜராத். சரிங்களா? ஓகே. ஸோ மொத்தம் 40 வினாக்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஷின் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எத்தனை மார்க் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நாளைக்கு, இன்றைக்கி தேதி ஆக்சுவலாக இன்றைக்கி பயிற்சி நடந்தது 1/9/2025. இன்றைக்கி நடந்த டெஸ்ட். சரிங்களா? ஸோ என்னுடைய டார்கெட் என்னென்னா, டெய்லி வைக்கக்கூடிய கிளாஸில் ஒரு கொஷின்னாச்சும் பரிட்சைக்கு வந்துடணும். ஸோ இதில் முக்கியமான கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் அடிஷ்னலாக அடுத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு இன்னும் நிறைய டிஸ்கஷன் பண்ணுறேன். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ போலீஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.